ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பச்சை சுண்டாக்காவை வச்சு தொக்கு. அது நல்லா சாதத்துலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த பச்சை சுண்டாக்காவில் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. இதுலேயே காஞ்ச சுண்டாக்காவும் இருக்குது, பச்சை சுண்டாக்காவும் இருக்குது. பச்சை சுண்டாக்காவில் நீங்கள் இந்த மாதிரி தொக்கு பண்ணலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பச்சை சுண்டாக்காவில் சாம்பார் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பச்சை சுண்டக்காவை வச்சு தொக்கு. இந்த பச்சை சுண்டக்காவை வாங்கின்னு வந்துட்டு என்ன பண்ணணும், நல்ல ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு கவர்லேயோ வச்சு உள்ளே இதை நல்லா நெசுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உடஞ்சிரும். ஓகேவா? இதிலேருந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சில பேருக்கு இந்த சீட்ஸ் வந்து ஒத்துக்காது, அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. வாங்க சுண்டக்காய் தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை வாரத்துக்கு ஒரு தடவையாவது இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த சுண்டைக்காயெலாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் பூச்சிகள் அந்த மாதிரி இருந்தாலும் வந்து போயிடும். சரியா? இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஆக்சுவலாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு வத்த குழம்பு பண்ணுற மாதிரியே இருக்கும், ஆனால் அது கிடையாது. நம்ம இன்றைக்கி அது ஒரு கிரேவியாக பண்ண போகிறோம். நார்மலாகவே வத்த குழம்புக்கு நம்ம வந்து பச்சை சுண்டைக்காய் வச்சும் பண்ணலாம், காஞ்சி போன சுண்டைக்காய் வச்சும் பண்ணலாம். ஆனால் நான் அந்த சுண்டைக்காவை வச்சு வத்த குழம்பு நான் பண்ணும்போது வெங்காயம் சேர்க்க மாட்டேன். ஆனால் இந்த பச்சை சுண்டைக்காவோடு வச்சு அதை வெங்காயத்தை போட்டு வதக்கி செய்யும்போது டேஸ்ட் என்டையர்லி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் அடுப்பை பற்ற வச்சு கடாய் போட்டு எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சாச்சு. ஓகேவா? அவ்வளோதான். எப்பவும் பண்ணுற மாதிரி எண்ணெய் சூடாச்சான்னு பார்த்துட்டேன். எண்ணெய் சூடான உடனேயே கடுகெல்லாம் கம்மியாக போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். இந்த சுண்டைக்காவை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸுமே போய் சேரும். ஏன்னா குழந்தைங்க வந்து நிறைய சாக்லேட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா? அப்படி சாப்பிடும்போது வயிற்றில் நிறைய பூச்சிகள் வரும். அந்த பூச்சிகள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சீரகம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. சீரகமும் பொரிஞ்சாச்சு, கடுகும் வெடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த வெங்காயத்தை நம்ம வந்து வதக்கிக்கணும். எப்போவுமே சொல்லுவேன், வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். அதால் ஒரு பிஞ்சு சால்ட் எடுத்து இதில் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை சுண்டைக்காய், அதையும் போட்டுக்கோங்க. இதில் சுண்டைக்காய் தான் நிறைய இருக்கணும், ஏன்னா அப்போ தான் அது சுண்டைக்காய் தொக்கு. அதெல்லாம் இதையும் போட்டு நல்லா வதங்கணும். அது முக்கால்வாசி இதுலேயே நம்ம வதக்கிறதுலையே அது வந்து வெந்தணும். நல்லா பாதி வெந்த உடனே தான் நம்ம வந்து மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி எல்லாமே சேர்க்க போகிறோம். நல்லா வதங்கட்டும். இதை நீங்கள் நல்லா தண்ணி படாமல் ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் இருக்கும். நம்ம தோசைக்கு
சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை தொட்டுக்கலாம். இல்லை நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெறும் ரைஸ் மட்டும் செஞ்சுட்டு ஒரு வத்தலோ அப்பளமோ பொரித்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி, அப்புறம் பெருங்காயம். ஏன்னா இது சில பேருக்கு சாப்பிட்டா வந்து அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். அதால் அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பெருங்காயத்தை ஆட் பண்ணுறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சுண்டைக்காவை சாப்பிட்டோன்னே ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுதுங்க, அசிடிட்டி ஃபார்ம் ஆகிடுது அப்படின்வாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பெருங்காயத்தை சேர்க்குறோம். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷமாவது இதை நம்ம வந்து கண்டினியூஸாக வதக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டேன். இதை பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். வந்த உடனே இதுக்கு தேவையான அளவு புளி நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் திக்காகவே கரைச்சி வச்சுக்கோங்க. இதை நம்ம தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம். அதால் கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதால் புளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. புளி வந்து நிறைய சேர்க்கறத விட கம்மியாக நம்ம சேர்த்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி. நீங்கள் தனி மிளகாய் பொடியும் போட்டு அதுக்கப்புறம் தனியா பொடியும் சேர்க்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து என்கிட்ட இருக்கிற சாம்பார் பொடி தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு. அது நல்லா கொதித்து நல்லா திக்காக வரும். இதை நான் எப்போவுமே வந்து ஒரு வத்த குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் கொஞ்சமாக வந்து வெல்லம் இதில் போடுவேன். ஏன்னா இந்த உப்பு புளிப்பு காரம் அப்படி இருக்கும்போது ஒரு இனிப்பு நம்மளுக்கு சேரும்போது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பிசைஞ்சு சாப்பிடும்போது எப்போவுமே நான் வந்து அந்த வத்த குழம்பு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது போடுவேன். அதே மாதிரி பாவக்காய் தொக்கு மாதிரி பண்ணும்போதும் அதில் போடுவேன். ஏன்னா மிளகாய் பொடி உப்பு இந்த வெல்லம் எல்லாம் போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை வந்து சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த தொக்குக்கு வந்து ஒரு திக்னஸை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெல்லத்துக்கு உண்டு எப்போவுமே. சரியா, அதாலேயும் மெயினாக போடுவேன். இதில் போடும்போது அந்த உப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு ப்ளஸ் இனிப்பு எல்லாம் சேரும்போது என்டையர்லி சான்ஸே கிடையாது. நான் சொல்லக்கூடாது, நீங்கள் அதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கள். அதால் கொஞ்சம் வெல்லம் வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தையும் நான் இதில் வந்து போட்டுற போகிறேன். இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து ஒரு திக்னஸ் கிடச்சிடும். டேஸ்ட் வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது கொதிக்கட்டும். மேலே மூடியெல்லாம் போட்டுறாதீங்க. ஏன்னா மூடி போட்டிங்கன்னா இப்போ நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா மூடி போட்டு வச்சோம்னா அந்த மூடியிலேருந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் நீர்த்துளிகள் இதில் பட்டு 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 ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தோமே ஏன் கெட்டு போச்சு அப்படின்னா இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ அடுப்பில் எப்போவுமே சிம்மில் வச்சுட்டு இதை ஓப்பன்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா சுருண்டு வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா, இதை வந்து கொதிக்கட்டும். கொதித்து நல்லா திக்காகி ஒரு தொக்கு பதத்துக்கு வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து இந்த சுண்டைக்காலை வந்து அந்த உப்பு புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேரும்போது அதனோட கசப்பை குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. மெடிசனை தேடி போகிறத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம். இந்த பாருங்கள், சுண்டைக்காய் தொக்கு தயாராகியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே நிறைய சுண்டைக்காய் தான் இதில் இருக்கும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற மருத்துவ தன்மைகள்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதில் இன்னும் நம்ம நிறைய அடிஷ்னலாக சேர்த்துனே போனோம்னா இதனோட பயன்கள் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.